ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ செல்ல நாங்கள் பார்க்க போகிறது கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படின்றதுன்ற மெயின் டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பிளேலிஸ்ட்டை பொறுத்த மட்டுமே, ஸோ அந்த சேம் பிளேலிஸ்ட்டை பொறுத்த மட்டும் நாங்கள் இந்த கிரேட் 10 ஐசிடி அப்படின்ற ஸ்ரீலங்கன் சிலபஸை பேஸ் பண்ணி இருக்க போகிற ஒவ்வொரு மொடியூலாக பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி நாங்கள் ஃபர்ஸ்ட் மொடியூல் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். செகண்ட் மொடியூல்ட செகண்ட் வீடியோ தான் இது. ப்ரீவியஸ் வீடியோஸ் தேவையான அங்கே சேம் பிளேலிஸ்ட்ல இருக்கிற ப்ரீவியஸ் வீடியோவை ப்ளே பண்ணி உங்களுக்கான நாலேஜை நீங்கள் கெயின் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ செஷன் டாபிக் வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம். இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கல கணனி முறைமை என்று பார்ப்போம், அல்லது கணனி தொகுதி என்று பார்த்து கொண்டு வருவோம். ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம்ன்றது பேசிக்கா 4 கம்போனண்டை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கு. இந்த 4 கம்போனண்ட்டுமே நாங்கள் இதில் மென்ஷன் பண்ணிருக்கிற மாதிரி தான் இருக்க போயினா ஒன் பை ஒன்னா அது என்னென்ன கம்போனன்ட்ஸ் அதை எப்படி ஒர்க் பண்ண பண்ணி இந்த வீடியோஸ் எல்லாம் கவனிச்சுட்டு வரப்போம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுல இருக்க போற ப்ளூ கலர் பாக்ஸால மார்க் பண்ணி இருக்கிற சிபியு, அதை நாங்கள் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் என்று சொல்லுவோம், மைய முறை வழியாக்க அலகு. ஸோ இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படின்ற பாட்டை நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 டைப்பான சப் கம்போனண்டா டிவைட் பண்ணி கொண்டு வரலாம். அதுல முதலாவதா நாங்க பார்க்க போறது வந்து சிபியு அப்படி என்று சொல்ற மைய முறை வழியாக்க அலகு. இது இந்த ப்ளூ கலர் பாக்ஸால இண்டிகேட் பண்ணியிருக்கிறேன். இதை விட நாங்க இன்புட் டிவைசஸ் என்று சொல்லியும் அவுட்புட் டிவைசஸ் என்று சொல்லியும் இந்த பிங்க் கலர்ல மார்க் பண்ணியிருக்கிற அடுத்தது கிரீன் கலர்ல மார்க் பண்ணியிருக்கிற 2 பாக்ஸையும் சேர்த்து கம்ப்யூட்டர் மெமரி என்று சொல்லியும் ஒரு 4 டைப்பா டிவைட் பண்ணலாம். ஸோ சிபியு இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைசஸ், கம்ப்யூட்டர் மெமரி, இப்படி எங்களுக்கு வந்து 4 டைப்பான சப் காம்போனன்ட்ஸ் இருக்கு. இங்க இருக்க போற ஒவ்வொரு கம்போனண்ட்டையும் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ண போறதுதான் இந்த மொடியூலோட பர்பஸா இருக்கு. ஸோ இதுல நிறைய அரோ மார்க்ஸ் போட்டு காட்டியிருக்கிறோம். எப்பவுமே ஒரு இன்புட் டிவைஸ் வந்து டேட்டாவை இன்புட் பண்ண போற இடம் எதுவா இருக்கும்னு சொன்னால் பிரைமரி மெமரி. இங்க இருந்து வர டேட்டா வந்து பிரைமரி மெமரிக்கு வந்து அங்க ப்ரொசஸை முடிச்சு கொண்டு அவுட்புட் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதுண்ட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக செகண்டரி மெமரி வந்து ஹெல்ப் பண்ணிக்கொள்ளும். ஸோ இப்படி இந்த கம்போனண்ட் டயக்ராமேட்டிக் மெத்தட் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன். பட் எவ்ரி கம்போனண்டை நாங்கள் பார்த்துட்டு வருவோமா இருந்தால் இன்புட் டிவைசஸ், பட் இவ்வளவு தூரம் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கிற அளவுக்கு எங்களுக்கு டீப்பாக நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இல்லை. இன்புட் டிவைசஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா என்னவா இருக்கும்னு சொன்னால், நாங்கள் கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்கு டேட்டாவை இன்புட் பண்ற எல்லா டிவைசஸும் இன்புட் டிவைசஸ், உள்ளீட்டு கருவிகள். கணினி முறைமைக்கு தரவுகளை உள்ளிடுகின்ற அனைத்து சாதனங்களும் உள்ளீட்டு கருவிகள் அழைக்கப்படும். அவ்வளவுதான். ஸோ இன்புட் டிவைஸை பொறுத்த மட்டும் ஒரு மேஜரான இன்புட் டிவைஸா நாங்கள் இங்க பார்க்க போறது யாரு என்று சொன்னால் கீபோர்டுன்ற இன்புட் டிவைஸை தான் பார்க்க போறோம். ஸோ கீபோர்டுன்றதை நாங்கள் தமிழ்ல சாவி பலகை என்று சொல்லிக்கொள்ள, உண்மையில கீபோர்டுன்ற வேர்டை பாவிச்சு கொள்ளுங்க. கொமனான கீபோர்டை பொறுத்த மட்டும் 101 அதுல இருந்து 108 மட்டுமான கீஸ் வந்து மாறி மாறி அவைலபிளா இருக்கும். பட் இப்ப வர கீபோர்டு எல்லாம் ஸ்மார்ட் கீபோர்டுன்னு சொல்லி டிஃப்ரெண்டான டைப்ஸுக்கு வந்துட்டு. பட் கொமனா நாங்க எடுத்த மாட்டா 101 அல்லது 102, அப்படி இல்லையா 104 இருந்து 108 சொல்லி கீஸ் எங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ இப்படியான கீபோர்ட்ஸ் தான் நாங்க ஜென்ரலா யூஸ் பண்ணிக்கொள்வோம். இப்ப வாரதுகள்ல வேற வேற லாங்குவேஜ் லெட்டர்ஸ் இதுல டைப் பண்ணக்கூடிய மாதிரியான அமைப்போட வரினம். ஸோ இதுல நாங்கள் டைப்பிங் கீஸ் என்று சொல்லிக் கொள்ற இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இருக்கும். ஃபங்க்ஷன் கீஸ் அப்படி என்று சொல்ற F1 அதுல ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு F12 மட்டுமான ஃபங்க்ஷன்ஸ் கீஸ் அவைலபிளா இருக்கு. கண்ட்ரோல் கீஸ் என்று சொல்லிக் கொள்வோம், அந்த டிலீட், இன்சர்ட் அப்படியான கீஸ். இதை விட நியூமரிக் கீஸ் என்று சொல்ற நம்பர்ஸ், அதை விட ஸ்பெஷல் கீஸ் என்று சொல்ற டேப், அதை விட கேப்ஸ்லாக், ஷிஃப்ட், இப்படி எங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கீஸ் வந்து அவைலபிளா இருக்கு. பட் அவ்வளவு தூரம் எங்களுக்கு தேவையில்லை. கீபோர்டுன்னு சொல்லி ஒரு டிவைஸ் இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும்தான். இந்த கீபோர்டை பொறுத்த மட்டும் 2 டைப்பான கீபோர்ட் கொமனா நாங்க யூஸ் பண்ணோம். உண்மையில நிறைய டைப்பான கீபோர்டு இருக்கும். நாங்க யூஸ் பண்றது வந்து QWERTY, குவேட் கீபோர்டுன்னு சொல்லுவோம். இதை விட ABCD கீபோர்டு இருக்கு.
QWERTZ கீபோர்டு இருக்கு. ஜெர்மன் மாதிரியான நாடுகள்ல இந்த குவர்ட்ஸ் கீபோர்ட் யூசேஜ்ல இருக்கு. நாங்க யூஸ் பண்ற எல்லா கீபோர்டும் வந்து குவேட்டி கீபோர்ட். பிகாஸ் இங்கிலீஷ் லெட்டர்ஸ், அதாவது டைப்பிங் கீஸ் ஆர்டர் பார்த்தீங்கன்னா QWERTY என்ற ஆர்டர்லாம் இருக்கு. இப்போ நாங்கள் ஒரு கீபோர்டு ஒன்று யூஸ் பண்றோம்னு சொன்னால் அந்த கீபோர்டை நாங்கள் எடுத்து பார்க்கல எங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும். இந்த QWERTY என்ற வேர்ட் தான் இனிஷியலா இருக்கு. நார்மலா ஏபிசிடி கீபோர்டும் இருக்கு, யூசேஜ்ல இருந்தது சரியான குறைவு. இப்ப அடுத்த விஷயம் பார்த்தோம்னு சொன்னால் இங்க இருக்க போற பாயிண்டிங் டிவைசஸ், அதாவது வந்து சுட்டும் சாதனங்கள் என்று சொல்லிக்கொள்வோம். மவுஸ் என்றது ஒரு பாயிண்டிங் டிவைஸ், அதால நாங்க செலக்ட் பண்ணலாம், கிளிக் பண்ணலாம். அதே மாதிரி நாங்க ஒரு லேப்டாப் வாய்ப்புமா இருந்தா இந்த இடத்துல டச் பேட் என்ற ஒரு அமைப்பு இருக்கும். அந்த டச் பேடை யூஸ் பண்ணி எங்களுக்கு தேவையான விஷயங்களை டச் பண்ணிக்கொள்ளலாம், செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். டச் ஸ்கிரீன் உண்மையில வந்து ரெண்டு விதமான டிவைஸா ஒர்க் பண்ணும். ஒன்று சொல்றது வந்து டச் ஸ்கிரீனை வச்சு நாங்கள் டிஸ்பிளே மாதிரியும் யூஸ் பண்ணலாம். ஸோ டச் ஸ்கிரீன்ல டேட்டா இன்புட்டை நாங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்படி இருக்கிறபடியால இந்த டச் ஸ்கிரீன்ன்றது ஒரு இன்புட் டிவைஸ் பிளஸ் அவுட்புட் டிவைஸ் ரெண்டும் சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து ஜோய்ஸ்டிக்னு சொல்லியிருக்கீங்க, நம்ம கேம்ஸ் விளையாடுற சந்தர்ப்பங்கள்ல அதே மாதிரியான கண்ட்ரோலிங் சிஸ்டம்ஸ், சிசிடிவி கேமராஸ் இருக்கிற சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா இந்த ஜோய்ஸ்டிக் வந்து அவைலபிளா இருக்கும். இது வந்து கிளிக் பண்றதுக்கான ஒரு டிவைஸ். அடுத்து வந்து லைட் பென் என்று சொல்லிக் கொள்வோம். இதை விட ஸ்டைலஸ் பென் எல்லாம் நிறைய பென்ஸ் இருக்கும் டிஜிட்டலைஸ் ஆக்குறதுக்காக. இந்த லைட் பென் அப்படின்றது ஒரு டைப்பான இன்புட் டிவைஸ். ஸோ உண்மையில இந்த லைட் பென் வச்சு தான் இந்த சிஏடி என்ற கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், கேட் ஒரு மேப்க்குறது அப்படியான அமைப்புகளுக்கு இதை நாங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் டிஜிட்டல் கேமராஸ். இந்த கேமராஸை பொறுத்த மட்டும் நிறைய டைப்பான கேமராஸ் அவைலபிளா இருக்கு. பெரும்பாலான இன்றைக்கு நாங்கள் பாவிக்கிற எல்லாமே டிஜிட்டல் கேமராஸ். இதை விட வெப் கேமரான்னு சொல்லிக் கொள்வோம். நாங்கள் ஜஸ்ட் மொபைல் போன்ல இருந்து அதை செல்ஃபி கேமரான்னு சொல்லுவோம். இந்த வெப் கேமரான்றது எங்க இருக்குன்னு சொன்னால் விஷுவல் டிஸ்பிளே யூனிட், விடிஜு என்று சொல்ற விஷுவல் டிஸ்பிளே யூனிட்ல இருக்கும். இந்த விடிஜுன்றதான் மானிட்டர் என்ற மாதிரி சொல்லுவோம். மானிட்டர் விடிஜு எல்லாமே ஒன்றுதான். அடுத்த பார்த்தோம்னு சொன்னால் சிசிடிவி கேமரான்னு சொல்ற க்ளோஸ் சர்க்கியூட் டெலிவிஷன் நாங்கள் சொல்லிக்கொள்வோம். இதுவும் ஒரு டைப்பான கேமரா. அடுத்தது ஸ்கேனர்ஸ் என்று நாங்க பார்த்து கொண்டு வரைக்க பருடிகள் என்று தமிழால சொல்லி கொண்டு வருவோம். இந்த ஸ்கேனர்ஸை பொறுத்த மட்டும் எங்களுக்கு நிறைய டைப்பான ஸ்கேனர் இருக்கு. ஒன்று ஃபிளட் பெட் ஸ்கேனர் என்று சொல்லிக்கொள்வோம். இந்த ஃபிளட் பெட் ஸ்கேனர் அப்படின்றது வந்து நாங்கள் ஷாப்ஸில் ரெகுலராக பார்த்து கொள்ற ஸ்கேனர்ஸ். ஒரு சின்ன இடத்தை பிடிச்சு கொள்ளும். நாங்கள் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் அதில் ஸ்கேன் பண்ணி அதை நாங்கள் சாஃப்ட் காப்பியாக மாற்றலாம் அல்லது பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். போட்டோ காப்பி மிஷின் அப்படின்னு சொல்றது வந்து ரெண்டும் சேர்ந்து இருக்கும். ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு பிரிண்ட் பண்ற ரெண்டும் சேர்ந்ததுதான் போட்டோ காப்பி மிஷின். இங்க ஸ்கேனர் வந்து இது தனியா இருக்கும். ஸ்கேன் பண்றதுக்கான அமைப்பு மட்டும்தான் எங்கள்கிட்ட இருக்கு. அடுத்த பார்கோட் ஸ்கேனர் வந்து எங்களோட ஃபுட் சிட்டிஸ்ல அடிக்கடி பார்க்கலாம். தென் லைப்ரரிஸ்லுமே அவைலபிளா இருக்கும். பார்கோடை ரீட் பண்ணி எங்கள்கிட்ட அவுட்புட் எடுத்துக்கொள்ளும், டேட்டாவை இன்புட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அடுத்தது வந்து காந்தமை வரியுர் வாசிப்பான், அதாவது வந்து மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரீடர்ன்னு சொல்லிக்கொள்ளும், MICR. இது வந்து பேங்க்ல காசோலைகள், அதாவது செக் வந்து சரியான செக்கா இல்ல பிழையானதா ஃபேக்கானதான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பாவிக்கிற ஒரு மெஷின் தான் இந்த MICR. அடுத்தது ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன் என்று சொல்ற OCR. இது என்ன செய்யும் என்று சொல்லி சொன்னால், இப்ப நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலேயே எழுத்துகள் எல்லாத்தையுமே ரீட் பண்ணி எடுக்கலாம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுக்கிறீங்கன்னா இந்த OCR யூஸ் பண்ணோம்னு சொன்னால் அங்க இருக்க நியூஸ் பேப்பர்ல இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்க எடுத்து நீங்க டைப் பண்ணலாம், நீங்க எடிட் பண்ணலாம் அதை வச்சு. பட் நார்மலானதுல போட்டோவா தான் எடுக்கலாம். இந்த OCR என்ன செய்யும் சொன்னால் எழுத்துக்களையும் கருடி கொள்ளும். ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன் என்று சொல்லுவோம். அடுத்தது வந்து OMRன்றது MCQ கரெக்ஷன், பல் தேர்வு வினாக்கள் திருத்த பணியில பயன்படுத்தப்படுறதுதான் இந்த OMR என்ற ஆப்டிக்கல் மார்க் ரெகக்னிஷனா இருக்கு. அடுத்தது ATM சொல்லிக்கொள்வோம். அதாவது வந்து ATM மிஷின்ல நாங்க வளமையா ஏதோ ஒரு இன்புட், அதாவது பின் நம்பர், உங்களோட ATM கார்டை இன்புட் பண்ணி கேஷை வந்து வித்ட்ரா பண்ணிக்கொள்ளலாம். அந்த இடத்துல ரெண்டுமே இருக்கு, இன்புட்டும் அவுட்புட்டும். பட் எனிஹவ் இந்த ATM மிஷின்ல நாங்க டேட்டாவை இன்புட் பண்றபடியால இங்க அதை மென்ஷன் பண்ணிருக்கோம். மைக்ரோஃபோன் அல்லது மைக் என்று சொல்லிக்கொள்வோம். இது ஒரு இன்புட் டிவைஸ், முக்கியமானது சவுண்ட் இன்புட்டுக்காக நாங்க யூஸ் பண்ணி கொள்றோம். தென் அவுட்புட் டிவைசஸ் என்று பார்த்து கொண்டு வரைக்கும் இந்த இடத்துல நாங்கள் முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த
மூன்று விதமான அவுட்புட். ஒன்று வந்து சாஃப்ட் காப்பி என்று சொல்லிக் கொள்வோம். இதை நாங்க தொட்டு பார்க்க இயலாது, இன்டான்ஜிபிள். ஹார்ட் காப்பி என்றது தொட்டுணரக்கூடிய வரிவிளைவுகள், ஸோ டேஞ்சிபிள் அவுட்புட்ஸ். சவுண்ட்ன்றது நாங்க ஹியரிங்குக்கு பாவிச்சுக்கொள்வோம். ஸோ சாஃப்ட் காப்பி என்று சொல்லி அதை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு உண்மையில மொனிட்டர் மாதிரியான டிவைசஸ் அவைலபிளா இருக்கும். இந்த மொனிட்டரை பொறுத்த மட்டும் நாங்கள் இங்க 3 டைப்பான மொனிட்டரா யூஸ் பண்றோம். இன்றைக்கு 3வது டைப்லயுமே நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள் அப்டேட் ஆயிட்டுது. ஸோ அதுலயும் பாத்தீங்கன்னா முதலாவது சிஆர்டி என்று சொல்ற கேதோட் ரே டியூப், இப்படியான ஒரு டைப்பான மொனிட்டர் ஒன்று இருக்கு. அதை விட பாத்தீங்கன்னு சொன்னால் எல்சிடி அப்படி என்று சொல்ற லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே சிஆர்டியை விட அட்வான்ஸான டெக்னாலஜி. கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை வந்து குறைய எடுத்துக்கொள்ளும், சேம் டைம் குறைவான இடத்தையும் பிடிக்கும். அதுக்கு பிறகு வந்ததுதான் எல்இடி என்றது கொமனா நாங்க எல்லாரும் யூஸ் பண்ணி கொள்ற லைட் எமிட்டிங் டயோடு என்று சொல்லுவோம். இதிலேயே இன்றைக்கு நாங்கள் QLED, OLED என்று சொல்லி நிறைய வகையான எல்இடிஸ் அவைலபிளா வந்துச்சு. ஸோ இதுதான் எஃபிஷியன்டான ஒரு மெத்தடா இருக்கும். மானிட்டர்ஸ் இந்த யூசேஜில் இதுதான் இப்ப கூட யூஸ் பண்றது எல்இடி. அதை விட மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் அப்படின்னு பார்க்கல, இந்த மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் அப்படின்றது ஜென்ரலா நாங்க யூஸ் பண்ணிக்கொள்வோம். ஏதோ ஒரு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்காக சாஃப்ட் காப்பியா இது வந்து என்ன செய்யும், ப்ரொடியூஸ் பண்ணிட்டு. ஸோ மல்டிமீடியான்னு சொல்லிக்கல, இதுல நாங்க வீடியோ, ஆடியோ எல்லாமே வந்து அவைலபிளா இருக்கும் இந்த இடத்துல. ஸோ எஜுகேஷனுக்கு இது ஒரு முக்கியமான டிவைஸா நாங்க பார்க்கணும். அடுத்து பார்த்தோம்னா ஹார்ட் காப்பி. ஹார்ட் காப்பியை பொறுத்த மட்டும் நாங்க பிரிண்டரை தான் பெரும்பாலும் பாவிக்கிறோம். பெரிய அளவிலான பிரிண்டிங், பெரிய அளவிலான பிரிண்டிங் பர்பஸுக்காக நாங்கள் ப்ளோட்டர்ஸ் அப்படி என்ற ஒரு டிவைஸை யூஸ் பண்ணிக்கொள்றோம். அதை பற்றி நாங்கள் லேட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு வருவோம். ஸோ இந்த பிரிண்டிங் அப்படி என்று பார்க்கல எங்களுக்கு 2 விதமான பிரிண்டர்ஸ் இருப்பினும், ஒன்று இம்பேக்ட் பிரிண்டர்ஸ், அடுத்தது நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் என்று 2 டைப்பான பிரிண்டர்ஸ் அவைலபிள். இம்பேக்ட் பிரிண்டர்ன்றது ஒரு அழுத்தத்தை பிரயோகிப்பதன் மூலம் அச்சு பதிக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை கொண்டதுதான் இந்த இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் அப்படின்றது வந்து அழுத்தத்தை பிரயோகிக்காமலுக்கு நாங்கள் ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணி அதை அப்படியே பிரிண்ட் பண்ணிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பெரும்பாலும் நான் இம்பேக்ட் தான் பாவிக்கிறோம். கரண்ட் குறைய எடுக்கிற அதே நேரம் கரண்ட் உண்மையிலே வந்து இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் தான் குறைய எடுக்கும். அடுத்தது வந்து கிளாரிட்டி, இமேஜின் கலர், அதாவது வந்து கலர் பிரிண்டிங் சொல்லிக்கலே நாங்கள் நான் இம்பேக்ட் தான் போவோம். இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் குவாலிட்டி வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் நாங்க பிரிண்ட் எடுக்கலாம். ஸோ இப்படியான இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டொட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர், அடுத்தது லைன் பிரிண்டர், ரெண்டு டைப்பான பிரிண்டர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும் இந்த இம்பேக்ட் பிரிண்டர்ஸ்ல. நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் என்று சொல்லிக்கல லேசர் பிரிண்டர், பபிள் பிரிண்டரோ, இன்ஜெக்ட் பிரிண்டர், அடுத்து தேர்மல் பிரிண்டர், வெப் பேட்ச் போர் ஏடிஎம் மிஷின்ல நாங்க யூஸ் பண்றது எல்லாமே வந்து தேர்மல் பிரிண்டர் என்ற கேட்டகரிக்கு தான் வரும். லேசர் வந்து நார்மலான ஷாப்ஸ்ல எல்லாம் லேசர் பிரிண்டர் தான் நாங்க யூஸ் பண்ணி கொள்றோம். அடுத்த பார்த்தோம் என்று சொன்னால் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் என்று சொல்லி போட்டு இதுல டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் வந்து டாட்டா பிரிண்ட் பண்ணிக்கொள்ளும். ஏர்லி டேஸ்ல யூஸ் பண்ணது இப்போ யூஸ் பண்றோம், காஸ்ட் செலவு குறைவு. அதே நேரம் சின்ன சின்ன பிரிண்டர் ஓகே. வரி அச்சு பொறியன்ற லைன் பிரிண்டரும் டாட் மேட்ரிக்ஸ் மாதிரியான ஒரு அமைப்பு தான். இது என்ன செய்யும்னா முதல் இருந்த டாட் மேட்ரிக்ஸை விட குயிக்கா பிரிண்ட் பண்ணும். அடுத்தது அழுத்தா வகை அச்சு பொறி என்று சொல்ற நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸை பொறுத்த மட்டும் நாங்கள் இங்க லேசர் பிரிண்டரை பார்க்கலாம். இந்த இடத்துல டோனர் இருக்கும், அதை விட பார்த்தோம்னா ட்ரம் இருக்கும். ஸோ இப்படியான சில செட்டப்பை வச்சு இது பிரிண்ட் பண்ணும். அடுத்தது வந்து பபிள் ஓ இன்ஜெக்ட் பிரிண்டர் என்று சொல்லிக் கொள்வோம். இந்த இடத்துல திரவ நிலைமையில இருக்கிற ஒரு ஒரு லிக்விடை வச்சு கொண்டுதான் இது நொசில்ஸ் என்ற அமைப்பை வச்சு கொண்டு பிரிண்ட் பண்ணும். தேர்மல் பிரிண்டர்ஸ் என்றது ஏடிஎம் மிஷின், பிஓஎஸ் மிஷின்ஸ்ல பெரும்பாலும் நாங்கள் இதை இன்புட் கொடுத்து அதுக்கான ஒரு அவுட்புட் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இது வந்து பெரும்பாலான அளவில் பாவிக்கிறதுக்கான ரீசன் சிறிய அளவை கொண்டிருக்கிறபடியால நாங்கள் எடுத்துக்கணும். மொபைலிட்டி வந்து ஈஸியா இருக்கு. ப்ளொட்டர்ன்றது பெரிய அமைப்பிலான வரைபடங்களை பிரிண்ட் எடுக்கிறதுக்காக பாவிக்கிற ஒரு மெத்தட். அடுத்து சவுண்ட் அவுட்புட்டுக்காக நாங்கள் இங்க பெரும்பாலும் இந்த ஸ்பீக்கர், வூஃபர், அதை விட ஹெட்செட் அப்படியான டிவைசஸை யூஸ் பண்ணலாம். இதை நாங்கள் ஒளி வேறு விளைவுகள் என்ற நேமால சொல்லுவோம். அடுத்த விஷயம் நாங்க இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் என்ற சிபியூக்கு வருவோமா இருந்தா, சிபியூன்றது வந்து ஒரு 3 விதமான அடிப்படை பண்புகளை கொண்டிருக்கு. ஒன்று சொல்றது வந்து ஏஎல்யூ என்று சொல்ற அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட், சிஜு என்ற கண்ட்ரோல் யூனிட்,
மெமரி ரெஜிஸ்டர்ஸ் என்ற பதிவகங்கள். உண்மையில ஒரு தொகுதி பதிவகங்கள் இருக்கு, ஒரு 14-15 டைப்பான பதிவகங்கள் இருக்கு. எண்கணித தர்க்க அலகு, கட்டுப்பாட்டு அலகு, பதிவகங்கள் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட வந்து ஒரு 3 டைப்பான கம்போனன்ட்ஸ் வந்து சிபியூக்குள்ள இருக்கு. அடுத்தது வந்து ஏஎல்யூ என்ன செய்யும்டா எல்லா வகையான எண்கணித தர்க்க ரீதியான செயற்பாடுகளையும் மேற்கொள்ளும். கண்ட்ரோல் யூனிட் என்ன செய்யும் என்று சொன்னால் கணனி முறைமையை கட்டுப்படுத்தும். ரெஜிஸ்டர்ஸ் வந்து கணனிக்கு தேவையான அடிப்படை அறிவுறுத்தல்களை தற்காலிகமாக சேமித்தல். இப்படியான செயற்பாடுகளுக்காக இதை நாங்கள் யூஸ் பண்றோம். அடுத்த கம்ப்யூட்டரின் ஸ்பீடுன்றதை நாங்கள் கிளாக் ஸ்பீடுன்னு சொல்லிக் கொள்வோம், கடிகார கதின்னு சொல்லுவோம். இது ஆரம்பத்தில் ஹேர்ட்ஸ் என்ற அலகில தான் அளந்துனாங்க. இப்ப வேகம் அதிகரிக்க அதிகரிக்க மடங்கும் அதிகரிச்சு மெகா ஹேர்ட்ஸ், ஜிகா ஹேர்ட்ஸ் மட்டும் இதன் அலகு வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஒரு காலத்துல கிலோ ஹெர்ட்ஸ்ல எல்லாம் இருந்தது. அடுத்த விஷயம் பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் மெமரிஸ். கம்ப்யூட்டர் மெமரிஸ் அப்படின்றத நாங்கள் மெயினா 2 டைப்பான வகைகளாக வகைப்படுத்தி கொண்டு வரலாம். ஒன்று சொல்றது பிரைமரி மெமரி, அடுத்தது செகண்டரி மெமரின்னு சொல்லிக்கொள்வோம். ஸோ இந்த மெமரிஸின் டைப்ஸ் உங்களுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்றதுக்கு நான் இதுல ஜஸ்ட் சிம்பிளா விளங்கப்படுத்தினாலும் டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல கம்ப்யூட்டர் மெமரிஸ், இதை விட கம்ப்யூட்டர் இன்புட் அவுட்புட் டிவைஸ் பற்றிய மேலதிக விளக்கம் ஃபுல்லாவே இன்னொரு யூடியூப் வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணி உங்களோட மெமரி, அதோட இன்புட் அவுட்புட் டிவைஸின் எக்ஸ்ட்ராவான எக்ஸ்பிளனேஷன்ஸை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஸோ கம்ப்யூட்டர் மெமரிஸை பொறுத்த மட்டும் இந்த இடத்துல நாங்கள் 2ஆ டிவைட் பண்றோம், பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரி. உண்மையில நாங்கள் இன்னொரு டைப்பாகவும் பிரிக்கலாம், volatile நான் volatile மெமரி என்னும் பிரிக்கலாம், அழிதகு அழிதகான்னு பிரிக்கலாம். ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷன் டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல இருக்கிற அந்த வீடியோ லிங்க்ல இருக்கு. ஸோ இந்த இடத்துல நாங்க இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ், அதை விட சிபியூ எல்லாம் பார்த்து அந்த ஒழுங்கில மெமரிஸை நாங்க 2ஆ டிவைட் பண்றோம். ஒன்று பிரைமரி அல்லது மெயின் மெமரி, அடுத்து செகண்டரி மெமரி. பிரைமரி மெமரிஸ்ல எங்களுக்கு ஒரு 2 டைப்பான மெமரி மெயின் ஆனாக்களா இருப்பினா, ஒன்று ரேம், அடுத்தது ரோம். இதை விட கேஷ் மெமரியை நாங்கள் மெயின் மெமரி என்ற கேட்டகரிக்கு எடுக்கலாம். துணை நினைவகம் என்று சொல்லிக்கல நாங்களா யூஸ் பண்ற இந்த பென் டிரைவ், சிடி, டிவிடி எல்லாத்தையுமே நாங்கள் செகண்டரி என்று தான் எடுத்துக்கொண்டு வருவோம். அப்போ உண்மையில நாங்கள் மெயின் மெமரி என்று சொல்ற இந்த பிரைமரி மெமரிக்கு வருவோமா இருந்தால் ஒரு கணனியால நேரடியாக அணுகப்படக்கூடிய நினைவகம். ஒரு கம்ப்யூட்டர் டிரெக்டா தரவுகளை அணுகுமாக இருந்தால் அதை நாங்க பிரைமரி மெமரி, அந்த இடத்துல இருந்து டேட்டா போகுது. ரேம்ன்றது ஒரு அடிப்படையான ஒரு மெமரி. இது வந்து தரவுகளை தற்காலிகமாகத்தான் சேமிக்கும். பவர் போயிட்டு என்று சொன்னால் இங்கேயும் தரவுகள் இழக்கப்படும். அதின் இமேஜ் வந்து தந்திருக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் ரொம்ன்றது ஒரு நிரந்தர நினைவகம், அதாவது நான் volatile மெமரி. இது கணனி முறைமையின் பகுதியில் இருக்க போற சில அடிப்படையான உள்ளீட்டு வெளியீட்டு தரவுகள், நாங்க பயோஸ் என்று சொல்லுவோம், பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். இது எல்லாத்தையுமே இந்த ரொம்ன்றது தனக்குள்ள கொண்டிருக்கு. இப்ப வர பிசிஸ் எல்லாம் பயோஸ் சிப் தனியே வந்தாலும் ஏர்லிய கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து ரோமுக்குள்ளதான் இதெல்லாம் இருந்தது. கேஷ் மெமரி என்றது வந்து இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் அழிதகு நினைவகம் தான். ரேம் மாதிரி தான் இதுவும் ஒர்க் பண்ண போது தரவுகளை தற்காலிகமாக சேமிக்கும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் முதன்மை நினைவகத்தை பார்த்து பதுக்கு நினைவகம், அதை விட சிபியூ என்ற ஒரு இமேஜ் ஒன்று தந்திருக்கிறேன். மெயின் மெமரியில இருந்து கேஷ் மெமரி கூடாகத்தான் அது வந்து சிபியூக்கு போற மாதிரி காட்டிருக்கிறோம். அதாவது வந்து உண்மையில கேஷ் மெமரி வந்து சிபியூக்கு இடையில இருந்து ஒர்க் பண்ணி கொள்ளுது. அதைத்தான் இந்த இமேஜ் காட்டி. அடுத்தது பார்த்தோம்னா துணை நினைவகங்கள் கேட்டகரி பார்த்து கொண்டு வரையில உண்மையில 3 டைப்பான துணை நினைவகங்களை நாங்க தொழில்நுட்ப ரீதியில வகைப்படுத்தலாம். ஒன்று சொல்றது மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் டிவைசஸ், ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ் டிவைசஸ், சாலிட் ஸ்டேட் டிவைசஸ் அப்படின்னு சொல்லி 3 விதமான ஸ்டோரேஜ் டிவைசஸா நாங்க டிவைட் பண்ணலாம். அதுல மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் டிவைஸ் சொல்லிக்கல காந்த வன்பட்டு, நெகிழ்வட்டு, காந்த நாடம், ஹார்ட் டிஸ்க், ஃப்ளாப்பி டிஸ்க், மேக்னெட்டிக் ஹார்ட் டிஸ்க். உண்மையில ஹார்ட் டிஸ்க்ல கூட இப்ப 2 டைப்பான ஹார்ட் டிஸ்க் இருக்கு, எஸ்எஸ்டி, HDD சொல்லிக் கொள்வோம். எஸ்எஸ்டி என்றது வந்து திண்ம நிலை வன்பட்டு. அப்படியான எஸ்எஸ்டி எங்க போயிடும்னு சொன்னால் சாலிட் ஸ்டேட் டிரைவ், திண்ம நிலைக்கு போயிடும். ஆக எங்களுக்கு மேலே இருக்க போறது HDD என்ற ஹார்ட் டிஸ்க் டிரைவ், காந்த நிலை வன்பட்டு. அது மட்டும்தான் மேலே இருக்கு. இதுல வெண்பட்டு போட்டிருக்கீங்கன்னா உண்மையில 2 டைப்பான வெண்பட்டு.
ஃப்ளாப்பி டிஸ்க் இப்ப யூசேஜ்ல இல்லை, அதுന്റെ கெப்பாசிட்டி சரியான குறைவண்டபடியால இல்லை. மேக்னெட்டிக் டேப் இருக்கு, காந்த நாடா கெசட் டேப்னு சொல்லுவோம், அதுவும் வந்து காந்தன்ல வென்றுட்டான். ஒளியை அடிப்படையாக கொண்ட சேமிப்பு சாதனங்கள்ல சிடி இருக்கு, டிவிடி இருக்கு, ப்ளூரே இருக்கு. சிடி என்றது வந்து கம்பேக்ட் டிஸ்க்னு சொல்லுவோம், டிவிடி டிஜிட்டல் வீடியோ டிஸ்க் ஓ டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க். அடுத்த ப்ளூரே வந்து கொமனா நாங்க யூஸ் பண்ணிக்கொள்ற ஒரு விஷயம் இன்றைக்கு. திண்மநிலை சேமிப்பு சாதனங்கள் சாலிட் ஸ்டேட் டிவைசஸை பொறுத்த மட்டும் இங்க நாங்க எஸ்எஸ்டி என்ற சாலிட் ஸ்டேட் டிரைவ், அதை விட யூஎஸ்பி பென் டிரைவ், மெமரி கார்டுன்னு சொல்லி எங்களுக்கு தேவையான ஆக்கள் இங்க டிவைட் பண்ணலாம். ஸோ ஹார்ட் டிஸ்க் இந்த இமேஜ் தந்திருக்கணும். இந்த ஹார்ட் டிஸ்கை பொறுத்த மட்டும் பிளட்டர் அப்படின்ற மெயின் தட்டு இருக்கும், அதை விட ஸ்பிண்டில் சொல்ற இந்த சுழல் தண்டு, அதாவது எதுல வெயிட் ஆகி சுழலுதோ அது, அதை விட ஹெட், அதை ரீட் பண்ண போற ஹெட், ஆக்சுவேட் ஆர்ம் இருக்க போது, அதை விட பவர், ஐடிஇ கனெக்டர் சொல்லி நிறைய டைப்பான இமேஜஸ் தந்திருக்கணும். ஒவ்வொரு பார்ட்ஸ் இமேஜஸும் மேபி எக்ஸாம்ஸ்ல கேட்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒளியியல் தேக்க சாதனங்கள்ட கெப்பாசிட்டி தந்திருக்கணும். இது அவ்வளவு தூரம் முக்கியம் இல்லை. சிடியை பொறுத்த மட்டும் ரெண்டு டைப்பான சிடி நாங்கள் அவைலபிளாக பார்க்கலாம். ஒன்று சிடி ரைட் பண்ணுறது, ஒருக்கா தான் ரைட் பண்ணலாம், திரும்ப அழிச்சு மாற்றிடலாம். அதுதான் பெரும்பாலும் நாங்கள் பாவிக்கிறது. 650 MB இருந்து இருக்கு. சிடி ரீரைட்டபிள் இருக்கும், அதாவது அழிச்சு அழிச்சு நீங்க பாவிக்கலாம். இதுன்ற கெப்பாசிட்டியும் சேம் தான். அடுத்தது டிவிடி ரோமன் சொல்றது, டிவிடி என்றது வந்து பெர்மனண்டா டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளும். அதுலயுமே ரைட் ரீரைட்டபிள்னு ரெண்டு இருக்கு, ப்ளூரேலையுமே ரெண்டு இருக்க போது. ஸோ இப்படி நாங்கள் எங்களோட டிவைசஸ் செக் பண்ணி பார்க்கலாம். சாலிட் ஸ்டேட்டை பொறுத்த மட்டும் பென் டிரைவ் இருக்கும், அதை விட மெமரி கார்ட்ஸ் இருக்க போது. இப்படி நாங்க கம்ப்யூட்டர் மெமரிஸை டிவைட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ செஷன்ல நான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தேன் கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படின்றதுல இருக்க போற இன்புட் டிவைசஸ் ஆஸ் வெல் ஆஸ் அவுட்புட் டிவைஸ், ஸ்டோரேஜ் டிவைஸ், அதை விட சிபியு. இன்னும் இந்த கண்டென்ட் பற்றி உங்களுக்கு டீப்பா தெரிய வேணும், எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிய வேணும் மட்டும் சொன்னால் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கொடுத்து நீங்க அந்த வீடியோ ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். அது எல்லா விதமான டீட்டெயில்ஸ், எக்ஸ்ட்ராவான எக்ஸ்பிளனேஷன்ஸுமே அவைலபிளா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ செஷன்ல நாங்கள் இன்னொரு கன்செப்ட், அதாவது கம்ப்யூட்டர் போர்ட்ஸ் என்ற கன்செப்டோட மீட் பண்ணி கொள்வோம். தேங்க்யூ.